இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நம்பணும். முழு மனசோட நம்பிக்கையோடு நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டுமே, அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஐயோ நடக்குமா நடக்காதா, கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, சில பல குழப்பங்கள் இன்றைய நாளில். இன்றைக்கி நம்ம ஆண்டவரத்தில் கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது. உடனே கொடுத்துட்றாரா? இல்லைல்ல, கொஞ்ச நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது, ஏன் பல வருடங்கள் கூட ஆகுது இல்லை. ஆனால் என் வாழ்க்கை அவ்வளோதான் இல்லை, எனக்கு நல்லது எதுவும் நடக்கவே நடக்காது பிரதர். என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல, இதுதான் என் தலையெழுத்து தான் எனக்கு புரியலன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் புலம்பி தவிக்கிறோம்ல. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் கேட்குறேன் ஏசப்பா கிட்ட. ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் எந்த விஷயமும் மாறலல்ல. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்குறீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக கேட்டுருக்காருங்க. கலங்காதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 27 எடுத்து வச்சு பாருங்களேன். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகின்றார். நீங்கள் கலங்காதீங்க, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருங்க. உங்கள் ஜெபத்தெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுட்ருக்காருங்க. நிச்சயமாய் நம் கண்ணீரை துடைக்க போகின்றார், கவலையெல்லாம் அகற்ற போகின்றார். மகளே மகனே கலங்காத, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், மெய்யான ஜீவனாக இருக்கின்றார். அவர் மரிக்கவில்லை, நம் அருகில் இருக்கின்றார். நீங்கள் நம்பும்போது அவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை முதலாவது இருக்கான்றதை பார்க்கணும்ல. முதலாவது நம்மளை நம்ம நம்பணும். இதுதான் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம். நம்ம மேலே ஒரு 100% நம்பிக்கை வச்சு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக வெற்றி தாங்க. 100% வெற்றி தான். நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம், பண்ண முடியாதுல்ல, ட்ரை பண்ணலாமே, வானா நம்மளுக்கு வராது இது அப்படின்னு சொல்லி நம்மளே பேசி நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறோம்ல. ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்டா, அது தோல்வியில் முடிஞ்சாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணுறது தப்பு இல்லைல்ல, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 100% உங்களை நீங்கள் நம்பிட்டாலே போதுங்க. அடுத்தடுத்து வெற்றி தான் நம்ம வாழ்க்கையில். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கின்றேன் என்று சொல்லுங்களா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுவாருங்க. சமாதானத்தை கொடுக்க போகின்றார், மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும். நல்லா படிக்கிறேன் பிரதர், ஆனால் படித்தது என் மனசில் பதிய மாட்டுது. தேர்வு போகும்போது அவன் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கும்போது பார்த்தனா எல்லாமே மறந்துடுது. எனக்கு படித்த கேள்வி தான் எல்லாம் வந்திருக்கு, ஆனால் பதில் எழுத தெரியலையே, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கலங்கி நிற்கிறோம்ல. தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் எழுதாமல் விட்டு வந்திருக்கோம்ல. யோசனை வருதுல்ல. எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த வேலை இன்னும் எனக்கு வரல. நான் ஏதோ பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கேன். பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன். எப்போ தான் எனக்கு எல்லாமே பிடிச்சாமல் நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி சில பேர் யோசிச்சுட்ருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை, நான் பிடிச்சது ஒரு வாழ்க்கை, ஆனால் அமைஞ்சது ஒரு வாழ்க்கை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இன்றைக்கி எத்தனை பேர் புலம்பு தவிர விஷயம் இதுதான். என்ன பண்ணுறது, நமக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. உனக்கு இப்படி தான்ப்பா நடக்கணும், இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி அவர் யோசித்து வச்ச விஷயங்க. இது யாராவே மாற்ற முடியாதுல்ல. ஸோ இருக்கிற விஷயத்தை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் பாருங்கள், அதுதாங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நீ ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்களேன், நமக்கே நம்மளை பிடிச்சிருங்க. நல்லா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிடிச்ச வேலையில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிடிக்கல தான் என்ன பண்ணுறது, பிடிச்ச வேலையில் நம்ம கண்டிப்பாக உட்காரணும்னா பிடிக்காத வேலையை கண்டிப்பாக பண்ணிட்டுருங்க. ஏன்னா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இது ட்ரை பண்ணலாம்ல. இல்லை எனக்கு அந்த வேலை தான் கிடைக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் என்ன பண்ணுறோம், கிடைக்கிற வரைக்கும் காத்துட்ருக்க தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே அந்த வேலை கிடைக்கும், இருந்தாலும் நான் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம், நமக்கு காசு வேணும், வீட்டுக்கும் கொஞ்சம் காசு கொடுக்கணும், அப்போ இந்த வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், முயற்சி பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். எதுவுமே நம்ம சும்மா விட போகிறதில்ல. வாழ்க்கையில் எது வேணால் நடக்கலாங்க, பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கை பிடிச்சிடலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, சமாதானத்தை உங்களுக்கு தர போகின்றார். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இல்லங்களில் பிறக்க போகின்றார். இன்னும் கொஞ்சம் நாள்ங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு
மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிற ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அந்த தேவையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகின்றார். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் தரும் இணையற்ற சமாதானம் என் மீவுக்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் பயப்படுகின்றதும் நம்பிக்கை எழுந்திருக்கின்றதுமான தருணங்களில் நீர் உயிரோடு இருப்பதையும் எங்களோடு கூட இருப்பதையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ராஜா. உம்முடைய பிரசனத்தினாலும் வல்லமையினாலும் திடமான நம்பிக்கையை எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று ஜெபிக்கிற இயேசப்பா. எல்லா கலக்கத்தையும் எங்களை விட்டு விலக்கேற வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சந்தேகங்கள் எழும்போது நீர் என் அருகில் இருக்கின்றீர், ஆளுகை செய்கின்றீர் என்று அறியும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. கலங்கியிருக்கும் என் இருதயத்தை உம்முடைய சமாதானத்தினால் அமைதிப்படுத்துங்கப்பா. சரியான தீர்மானங்களை செய்யும்படி எங்களை வழிநடத்துங்க ராஜா. நீர் எங்களை குறித்து கொண்டிருக்கின்ற நினைவுகளை நம்பி எதிர்காலத்தை குறித்து என் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றனப்பா. எங்கள் வழிகளெல்லாம் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையே நாங்கள் நம்பியிருக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க இயேசப்பா. எங்கள் இருதயத்தை, எங்களுடைய சிந்தனைகளை உம்முடைய சமாதானம் ஆள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க கேட்கிற இயேசப்பா. குடும்ப உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லோரும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.